வடிவேலு மீதான வழக்கிற்கு தடை விதிப்பு. நடிகர் சங்கம் பற்றி அவதூறு பேசியதாக வடிவேலு மீது தொடரப்பட்ட வழக்கில் சென்னை ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது. நடிகர் சங்கத்திற்கு கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி தேர்தல் நடந்தது. தேர்தலுக்கு முன்பாக சரத்குமார் அணியும் விஷால் அணியும் மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் காரசாரமாக குற்றச்சாட்டுகளை சொல்லி வந்தனர். விஷால் அணிக்கு ஆதரவாக வடிவேலுவும் களமிறங்கினார். இதனை எதிர்த்து நடிகர் வடிவேலு சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். வடிவேலுவின் மனுவை விசாரித்த நீதிபதி சுப்பையா நாமக்கல்லில் நடைபெறும் வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராக இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். அப்போது பேசிய வடிவேலு நடிகர் சங்கத்தை காணவில்லை என்று தன் பட டயலாக்குகளை போன்று அள்ளிவிட்டார். இந்த சூழலில் நடிகர் சங்கம் தொடர்பாக அவதூறு பேசியதாக ஐயாவு என்பவர் வடிவேலு மீது வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணை நாமக்கல் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இதில் வடிவேலு நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது.